ஒரே ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் அந்த 1 இயரே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி இப்பவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், செகண்ட் ஒன் உங்களுடைய 12th சர்டிஃபிகேட், தேர்ட் ஒன் உங்களுடைய டிசி, ஃபோர்த் ஒன் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். பிகாஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ராப்பரான அட்ரஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால நேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். பிகாஸ் இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸோ ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட், அதாவது தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும். பிகாஸ் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதன் மூலம் ஃபீஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த 1 இயரே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போதைக்கு இல்லைனாலும் இனியும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் வித்தின் 1 வீக் 2 வீக்கில் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கிடச்சிரும். ஸோ எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போவுமே அப்ளை பண்ணுங்கள்.